வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 8 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,499.17 456 PTS 0.58 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். TCS 3.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,570.65 0.27 விழுக்காடு ஆக உள்ளது. -0.27 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.58 விழுக்காடு சரிவு. நிஃப்டி வீழ்ச்சியுடன் இந்திய சந்தைகள் நிறைவடைந்தன. PSE சென்செக்ஸ் 0.58 விழுக்காடு குறைந்து 78,499.17 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.27 விழுக்காடு சரிந்து 24,570.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு சரிந்து ரூபாய் ஆகவும். டிரெண்ட் 3.54 விழுக்காடு சரிந்து 2,997 ரூபாய் ஆகவும் வர்த்தகமாகின. புவிசார் அரசியல் பதற்றத்தால் தங்கம் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,340.70 ஆக உயர்ந்தது. தங்கம் விலை 0.41 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,340.70 ஆகவும். வாராந்திர அடிப்படையில் 8 விழுக்காடு லாபத்தையும் பதிவு செய்தது. வெள்ளி 1.20 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.33 ஆகவும். கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $78.18 ஆகவும் நிறைவடைந்தது. பிளாக்ஸ்டோன் ஆதரவு பெற்ற AGS ஹெல்த் $500 மில்லியன் இந்திய IPO விற்கு விண்ணப்பித்துள்ளது. பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தின் AGS ஹெல்த் இந்தியாவில் $500 மில்லியன் ஆரம்ப பொது பங்கீட்டிற்கான IPO திருத்தப்பட்ட வரைவு ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை இந்திய முதன்மை சந்தையில் தனியார் ஈக்விட்டி ஆர்வத்தை காட்டுகிறது. பெங்களூரு வீட்டுவசதி திட்டத்தில் 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய சுமதுரா குரூப் திட்டம். ரியல் எஸ்டேட் நிறுவனமான சுமதுரா குரூப் பெங்களூருவில் ஒரு புதிய வீட்டுவசதி திட்டத்தில் 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த முதலீடு நகரின் பிரீமியம் குடியிருப்பு தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. கனடாவின் PSP இந்தியாவில் $50 பில்லியன் சாலை சொத்துக்களை விற்க பரிசீலனை. கனடாவின் பொதுத்துறை ஓய்வூதிய முதலீட்டு வாரியம் PSP இந்தியாவில் உள்ள தனது சாலை சொத்துக்களை சுமார் $50 பில்லியனுக்கு விற்க பரிசீலித்து வருகிறது. இந்த ஓய்வூதிய நிதியம் உள்கட்டமைப்பு முதலீடுகளை மேம்படுத்த முயல்கிறது. பலவீனமான வேலைவாய்ப்பு தரவுகளால் அமெரிக்க கருவூல பத்திர வருவாய் சரிந்தது. ஜூலை மாத வேலைவாய்ப்பு தரவுகளில் ஏற்பட்ட எதிர்பாராத சரிவைத் தொடர்ந்து அமெரிக்க கருவூல பத்திர வருவாய் வெள்ளிக்கிழமை வீழ்ச்சியடைந்தது. இந்த பலவீனமான அறிக்கை பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பை குறைத்துள்ளது. LPG பயன்பாட்டை குறைக்க தூண்டல் அடுப்புகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க அரசு திட்டம். தூண்டல் அடுப்புகளின் இண்டக்ஷன் குக் ஸ்டோவ்ஸ் பயன்பாட்டை அதிகரிக்க ஊக்கத்தொகை வழங்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உலகளாவிய LPG விலை ஏற்ற இறக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கொள்கை வகுப்பாளர்கள் இதனை முக்கிய நடவடிக்கையாக கருதுகின்றனர். 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய நகரமயமாக்கல் முக்கியம். பணக்காரியா 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு விரைவான நகரமயமாக்கல் மிக முக்கியமான அடுத்த கட்டம் என்று பொருளாதார நிபுணர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டமிடப்பட்ட உள்கட்டமைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு விநியோகத்தை அதிகரிக்க தாதுக்கள் திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்ய ட்ரம்ப் அரசு முடிவு. அமெரிக்க பாதுகாப்பு விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்த முக்கிய தாதுக்கள் திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இராணுவ உற்பத்திக்கு தேவையான முக்கிய கூறுகளுக்கு பிற நாடுகளைச் சார்ந்திருப்பதை குறைக்க இது உதவும். சன்னி நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைந்ததால் ஹார்முஸ் நீரிணை ஒப்பந்தத்தை அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. சன்னி நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கும் என அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. இதற்கிடையில் ஈராக் பிரதமர் மற்றும் சவுதி உளவுத்துறை தலைவர் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விவாதித்தனர். FD வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,340.70 0.41 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாகச் சமம் 1,32,855 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.41 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,322.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $63.33 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1938 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $62.58 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $78.18 0.17 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.17 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78.05 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.20.09 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.11 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 2906 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.